السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم الذي جمع مالا وعددا يحسب أن ماله أخلدا. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரத்திலே புனித ரமதான் மாத பிறையை நாம் கண்டு களிப்புற போகிறோம், மகிழ்ச்சி அடைய போகிறோம். மர்ஹபா அஹ்லம் வசஹலா யா ரமதான் அல் முபாரக், யா ரமதான் கரீம் என்றெல்லாம் நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். அதற்கான காரணம் நாம் தெரியாமல் இல்லை. புனிதமான இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹுடைய புறத்திலிருந்து எண்ணிலடங்கா நேமத்துகள், ரஹமத்துகள் கிடைக்கப் பெறுகின்றன. பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ரஹமத் கிடைக்கிறது, நரக விடுதலை கிடைக்கிறது. இது போன்ற பல பாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு புண்ணியம் பொருந்திய முபாரக்கான மாதம் தான் புனித ரமதான். எனவேதான் இந்த ரமதான் மாதத்தை வரவேற்க நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில ரமதான் மாதம் ஒரு சிலரால் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய புனிதம் புரியப்படாமல் இருக்கிறது. மற்ற 11 மாதங்களில் எப்படி வணிகத்திலையும் வியாபாரத்திலையும் பொருளீட்டுவதிலையும் அவருடைய முழு கவனம் இருக்கிறதோ அதே போன்றுதான் புனித ரமதான் மாதத்தையும் பிசினஸ் மாதமாகவே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதில் சில திருத்தங்களை நம் மக்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளீட்ட வேண்டியதுதான், செல்வம் சேகரிக்க வேண்டியதுதான். அதே சமயத்தில் அல்லாஹுடைய வணக்க வழிபாடிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது, விலகி சென்று விடக்கூடாது. நாம் சம்பாதிக்கின்ற செல்வம், நம்முடைய சொத்து சுகங்கள் ஏக இறைவனை நினைவு கூறுவதிலிருந்து, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதிலிருந்து பராக்காக்கி விடக்கூடாது. இதை ஒவ்வொரு முஸ்லிமும் நன்கு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நான் ஓதிய வசனம் மனிதனுடைய மனோநிலையை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். அல்லது ஜமா மாலா, செல்வத்தை மனிதன் சேகரிக்கிறான், அத்ததா எண்ணி எண்ணி பார்க்கிறான். நம்மிடத்துல எவ்வளவு தொகை இருக்கிறது, ஆயிரம் ஆயிரமாக, லட்சம் லட்சமாக, கோடி கோடியாக. இதிலே அவனுடைய கவனம் செல்கிறது. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தாம் சம்பாதித்த செல்வம் தம்மை இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழச் செய்யும் என்று அவன் எண்ணிக்கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எண்ணிக்கொள்கிறான் என்றால் மனப்பால் குடிக்கிறான். ஆனால் நாம் சம்பாதிக்கின்ற செல்வம் நம்மை இந்த உலகத்தில நிரந்தரமாக வாழ வைக்குமா என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் அல்ல, ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்க்க வேண்டும். வெறுங்கையோடு தான் நாம் அல்லாஹ்வை சென்று அடைய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு பணம் படுத்துகின்ற பாட்டை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர் பணத்தை நேசிக்கிறார்கள், சிலர் பணத்திற்காக உயிரையும் விட தயாராகி விடுகிறார்கள். சம்பாதித்த பணத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே பயன்படுத்தக்கூடியவர்கள், நல்வழியிலே பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள்.
வீண் விரயம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பணத்தின் மூலமாக நன்மையை சம்பாதிப்பவர்களும் இருக்கிறார்கள், தீமையை சம்பாதிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பல்லாண்டுகள் உழைத்து சம்பாதித்த அவர்களுடைய பணத்தை கபருக்குழிக்குள் கொண்டு செல்ல முடிவதில்லை. இந்த நிலையில் தான் அன்பான பெருமக்களே, இறை வழிபாடுகள் ரொம்பவும் முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் புனித ரமதானிலே பகலெல்லாம் மக்கள் உறங்குகிறார்கள். ஐவேளை தொழுகை கூட விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்கள். புனித ரமதான் பிறந்ததும் சில நாட்கள் மட்டுமே மக்கள் கூட்டமாக தராவிக்கு வருகிறார்கள், பின்பு குறைந்து போகிறார்கள், இரவெல்லாம் கண் விழிக்கிறார்கள். இரவிலே உறங்குவது கிடையாது. ஊராக சென்று மந்தி சாப்பிடுவதிலே அவருடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது. கூட்டமாக செல்லுகிறார்கள். சஹர் சாப்பிடுவதிலே பரக்கத்து இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள். அந்த நிய்யத்தோடு நிறைய பேர் சஹர் உணவு உண்பது கிடையாது. எவ்வளவு நேரம் கண் விழிக்க முடியுமோ விழித்து விட்டு உணவருந்து விட்டு உறங்கி போகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத் தவறி விடுகிறது. புனித ரமதான் மாதத்தையும் இப்படி நாம் பாழாக்கினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக செம்மையாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். ரிஜாலுல்லா துலீஹிம் திஜாரத்தும் வலா பையுன் அன் ஸிக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸகா. குர்ஆனிலே அல்லாஹ் 24ஆம் அத்தியாயத்திலே பேசுகிறான். சில நல்லவர்கள் அவர்கள் செய்கின்ற வாணிபமோ வியாபாரமோ அல்லாஹ்வை திக்ர் நினைவு கூறுவதிலிருந்து, இகாமி ஸலா தொழுகை நிறைவேற்றுவதிலிருந்து, ஈதாய் ஜக்காவை கொடுப்பதிலிருந்து அவர்களை பராக்காக்கி விடாது. யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். மறுமை நாளை அவர்கள் பயந்தவாறு இருப்பார்கள். அந்த நாளிலே மக்களுடைய இதயங்கள் துடித்து கொண்டிருக்கும், பார்வைகள் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய நிலை என்ன ஆகுமோ என்று கவலை மீள்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நாளை பயப்படுகின்ற நன்மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24ஆம் அத்தியாயத்திலே பேசுகிறார். அந்த நல்லவர்கள் கூட்டத்திலே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் சேர வேண்டும். நாம் செய்கின்ற வியாபாரம், நாம் செய்கின்ற தொழில், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய உலக பணிகள் அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்து பராக்காக்கி விடக்கூடாது. எத்தனை பணிகளிலே நாம் ஈடுபட்டோம் என்றாலும் ஏக இறைவனுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதிலே நாம் மிகவும் துரிதம் காட்ட வேண்டும். அன்பான பெருமக்களே, எனவேதான் நாம் ஞாபகப்படுத்துகிறோம், புனித ரமதான் பிறப்பதற்கு முன்னாலேயே எல்லா காலத்துக்கும் இந்த வசனம் பொருந்தும் என்ற போதும் கூட புனித ரமதான் மாதத்தை நாம் துஷ்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது அல்லவா? அது மிகப்பெரிய நஷ்டம் அல்லவா, அபாக்கியம் அல்லவா? சற்று யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, செல்வம் கூடாது என்று சொல்லவில்லை, சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஹலாலான வழியிலே நாம் சம்பாதிக்க வேண்டும் தான். ஆனால் அந்த செல்வமே நமக்கு தொல்லையாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே எச்சரிக்கை செய்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பொருள் செல்வம், பிள்ளை செல்வம் சோதனையானவை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சோதனையாக ஆகிவிடக்கூடாது. செல்வத்தை ஈட்டுவதிலே நம்முடைய முழு கவனம் சென்று விடக்கூடாது. பிள்ளைகள் பராமரிப்பிலே அதிலேயே முழு கவனம் எடுத்து ஏக இறைவனை வணங்குவதிலிருந்து நாம் வலிவு சென்று விடக்கூடாது. எனவேதான் சில பேருக்கு செல்வம் இருந்தால் தொல்லை, சில பேருக்கு செல்வம் இல்லாவிட்டாலும் தொல்லை. செல்வம் இருந்தால் அந்த செல்வத்தை பெருக்குவதிலேயே, பல்கி பெருக செய்வதிலேயே அவருடைய முழு கவனம் செல்கிறது. செல்வம் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? காசு பணம் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்?
எப்படி உண்பது, பருகுவது, வாழ்வது, வசிப்பது, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது. எனவே செல்வம் தேவைதான். செல்வம் சில பேருக்கு இருக்கிறது, அது தொல்லையாக அமைகிறது. செல்வம் சில பேருக்கு இல்லை, அதுவும் தொல்லை. என்றால் அன்பான பெருமக்களே, அதிலே நமக்கு ஒரு மதிப்பீடு இருக்க வேண்டும், ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற பாடம். சம்பாதிப்பதிலே ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும், பயன்படுத்துவதிலே ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவழியாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு வியாபாரி தானிய குவியலை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். நபி அவர்கள் தங்களுடைய புனித கரத்தை அந்த தானியத்திற்கு உள்ளே விட்டார்கள். உள்ளே ஈரம் இருந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயித்து போய், மேஹாதா யா சாஹிபத்தாம், உணவு வியாபாரி, என்ன உள்ளே ஈரமாக இருக்கிறது? அந்த நண்பர் சொன்னார், மழை சாரல் நனைத்து விட்டது யா ரசூலல்லாஹ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌகத்தாம், ஈரம்பட்ட அந்த தானியத்தை நீ உணவுக்கு மேலே ஆக்கியிருக்க கூடாதா? கை யராஹுன்னாஸ், மக்கள் அதை பார்ப்பார்களே, பார்த்து அவர்கள் கவனத்தோடு இந்த உணவு குவியலை வாங்குவார்களே. மன் கஷ்ஷஃப லைஸ மின்னா, யார் தொழில் துறையிலே மோசம் பண்ணுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லர் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனசாட்சி பிரகாரம் வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற தொழில் அதன் மூலமாக யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, நஷ்டப்பட்டு விடக்கூடாது. நாம் எப்படி லாபம் சம்பாதித்து நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நம்மிடத்திலே வரக்கூடியவர்கள் விஷயத்திலும் நாம் மிக கவனமாக, வாடிக்கையாளர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், வைன்ன ஹாதல் மால ஹுல்வத்தும், இந்த செல்வம் இருக்கிறதே பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கிறது, மதுரமாக இருக்கிறது, இனிமையானதாக இருக்கிறது. மன் அகதுஹு பிஹக்கிஹி வலௌஹு ஃபி ஹக்கி ஃபநிஅமல் மஊனத்துஹு என்றார்கள். முறைப்பிரகாரம் சம்பாதித்து முறைப்பிரகாரம் செலவிடக்கூடியவருக்குத்தான் அந்த செல்வம் முழுமையான முறையிலே உதவி செய்யும். அப்படி இல்லாமல் ஃபமன் அகதுஹு பிகைரி ஹக்கி, முறையின்றி சம்பாதித்தார் என்றால், கானல்லதி யவுக்குல், அவர் சாப்பிடுவார், ஆனால் வலா யஷ்பு, வயிறு நிரம்ப மாட்டார். எவ்வளவு சாப்பிட்டாலும் போதும் என்கின்ற மனம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது, ஒரு சந்தோஷமே மகிழ்ச்சியே இருக்காது. அந்த நிலைக்கு அன்பான பெருமக்களை நாம் ஒருபோதும் ஆராய்விடக்கூடாது. புகாரியினுடைய ஹதீஸ் இதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. செல்வம் சம்பாதித்தோம் என்றால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். இன்றைய இந்த ஷாபானுடைய இந்த கடைசி வாரத்திலே சொல்ல வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய விஷயங்களை நாம் இப்போது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரை குறிப்பிட்டு இருவருக்கும் கூலி சமமானது என்று சொன்னார்கள். ஒருவர் யார் என்று கேட்டால், அப்துல் ரஸக்கஹுல்லாஹு மாலா வ இல்மா, ஒரு அடியார், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தையும் பெருவாரியாக தந்திருக்கிறான், மார்க்க ஞானத்தையும் தந்திருக்கிறான். அந்த செல்வத்தையும் மார்க்க ஞானத்தையும் தந்து ரப்பா, ரப்பை அஞ்சி வாழ்கிறார், அல்லாஹுவை அஞ்சி வாழ்கிறார். ரஹ்மா, தம்முடைய உறவினரோடு இணைந்து வாழ்கிறார். அல்லாஹ்வுக்கு சில ஹக்குகள் இருக்கின்றன, உரிமைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து விளங்கி வாழ்கிறார். இவர் ஒருவர். மற்றொருவர் யார்? அப்துல் ரஸக்கஹுல்லாஹு இல்மா, அல்லாஹ் அவருக்கு மார்க்க ஞானத்தை வழங்கி இருக்கிறான், ஆனால் வலம் எருசுகு மாலா, செல்வம் இல்லை அவருக்கு. ஒரு நடுநிலையாளராக இருக்கிறார், செல்வம் குறைந்தவராக இருக்கிறார், ஆனால் பௌவ சாதிக்கு நியத்தி, பரிசுத்தமான எண்ணம் உடையவர், நியத் சிறந்தவர். நியத்து சிறந்தவர் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிறார், லவ் அன்னலி மாலன், எனக்கு மட்டும் செல்வம் காசு பணம் இருக்குமானால் அமில் துபி அமலி புலானின், இன்ன செல்வந்தர், இன்ன சீமான் எப்படி அவர் தான தர்மங்கள் வழங்கி நன்மையை கொள்ளையடிக்கிறாரோ அதே போன்று நானும் செயல்படுவேனே என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அவரிடத்திலே காசு இல்லை, பணம் இல்லை.
இந்த இருவருமே பகுவபி நிய்யத்து பிரகாரம் நன்மை கிடைக்கும், அஜ்ருஹுமா சவா என்றார்கள். இருவருக்கும் சமமான கூலி கிடைக்கும் என்றார்கள். ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தையும் தந்திருக்கிறான், மார்க்க ஞானத்தை. ஒருவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை தந்தான், செல்வம் தரவில்லை. ஆனால் காசு பணம் இருக்குமானால் நான் அல்லாஹுடைய பாதையில செலவிடுவேனே என்று எண்ணுகிறாரே, இந்த இருவருக்கும் ஒரே நன்மை கிடைக்கும் என்றார்களே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எப்படி சம்பாதிப்பது, எப்படி நாம் அதை பயன்படுத்துவது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. எனவே நாம் ஒரு கம்பீரமாக வாழ வேண்டும், எடுப்பாக இருக்க வேண்டும், அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அளிக்கின்ற அந்த நியமத்துகளை ஹலாலான முறையில சம்பாதித்து நல்ல உணவுகள் சாப்பிடலாம், நல்ல உடைகள் உடுத்தலாம், பார்ப்பதற்கு கம்பீரமாக அழகாக நாம் இருக்கலாம், அதற்கெல்லாம் தடை இல்லை. காரணம், பிறரை சார்ந்து வாழும்படி நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. பக்தியின் பெயரால் பழைய கந்தல் ஆடைகளை, அழுக்காடுகளை அணிந்து கொண்டு அலைய வேண்டும் என்றும் நம்முடைய மார்க்கம் போதிக்கவில்லை. ஒரு செழிப்பான தோற்றத்தோடு நாம் இருந்தோம் என்றால் அது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அன்பான பெருமக்களே, சம்பாதிக்க வேண்டும், நல்ல உயர்ந்த உடைகள் அணிய வேண்டும், பார்ப்பவருடைய பார்வையிலே கம்பீரமாக காட்சியளிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே, மனசிலே பணிவு வேண்டும், அடக்கம் வேண்டும். அந்த செல்வ செருக்கு இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அகம்பாவம் கர்வம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தம்முடைய சமூகம் வரவழைத்தார்கள். சொன்னார்கள், யா அம்ரு இன்னி உரீது அன் அபாஸக அலா ஜைஷ், நான் ஒரு போருக்கு உங்களை அனுப்ப விரும்புகிறேன். அந்த போரில் நீங்கள் ஈடுபட்டதற்கு பின்னாலே, அல்லாஹ் வெற்றியை தந்ததற்கு பின்னாலே உங்களுக்கு அந்த போர் மூலமாக, புனித போர் மூலமாக செல்வங்கள் கிடைக்கும். நமக்கெல்லாம் செல்வம் கிடைக்குமானால் உங்களுக்கு அதுல எது பயன்படுமோ அப்படிப்பட்ட நல்ல செல்வத்தை, நல்ல பொருள்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நடுநிலையாளராக இருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு அவரிடத்துல வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு பெற்றோர் தம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல விரும்ப மாட்டார்களா? பிள்ளைகள் ஒரு மன நிறைவோடு வாழ வேண்டும், ஒரு செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று விரும்ப மாட்டார்களா? அதன் அடிப்படையில் தான் அந்த நண்பர் விஷயத்திலே பெருமானார் ஆசைப்பட்டார். ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுத்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லிமாக ஆனேன், பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் வரவில்லை, காசு பைசாவுக்கு நான் ஆசைப்பட்டு வரவில்லை, மாறாக இஸ்லாத்திலே இணைந்ததன் மூலமாக இன்னி லம் உஸ்லிம் ரகுபத்தன் ஃபில் மேல் இன்னமா அஸ்லம்து ரகுமத்தன் ஃபில் இஸ்லாம் ஃபஅகூனமா ரசூலுல்லாஹ், தங்களோடு இணைந்திருக்க வேண்டும், எப்போதும் தங்களுடைய பார்வையிலே இருக்க வேண்டும், தங்களுடைய பரக்கத்தான முகத்தை பார்த்து துஆவை பெற்றவனாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் தானே வந்தேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள், யா அம்ர் நிஅமல் மாது சாலிஹு லில் மர்இ சாலிஹ் என்றார்கள். ஒரு அழகான வார்த்தை. மருகும் தாது ஸரீத் இஸ்ஸார் ஷம்சுல் அவர்கள் இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்வார்கள். நல்ல செல்வம் இருக்கிறதே, நல்ல மனிதருக்கு அது நல்லதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நல்ல மனிதர் அவர் சம்பாதித்த நல்ல செல்வத்தை வீணடிக்க மாட்டார், பார்த்து பார்த்து செலவு செய்வார். எந்த வழியிலே செலவு செய்ய வேண்டுமோ அந்த வழியில் மட்டும்தான் செலவு செய்வார், பைசாவை வீணாக்க மாட்டார். நீங்கள் ஒரு நல்ல மனிதர், எனவேதான் உங்களுக்கு மால சாலிகி வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மால சாலி என்றால் என்ன? தம்முடைய தேவைக்கு செலவிடுவார், மார்க்க பணிகளிலே செலவிடுவார், தம் உற்றார் உறவினருக்கு உதவி செய்வார், ஏழை எளியோருக்கு, மற்றும் சும்மஃபி ஆமாலில் பிர், எதெல்லாம் சமுதாய பணிகளாக இருக்கிறதோ அந்த சமுதாய பணிகளிலே அவர் செலவிடுவார் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு நம்முடைய சம்பாத்தியத்தின் குறிக்கோள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நல்ல முறையில சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறையில சம்பாதிக்க வேண்டும். அநியாயமான முறையில யாருடைய செல்வத்தையும் நாம் அபகரிக்க கூடாது. அதே சமயத்திலே அன்பான பெருமக்களே, வணக்க வழிபாடுகள் இருந்து நம்முடைய இந்த வாணிபம் இருக்கிறத, இந்த வியாபாரம் இருக்கிறத நம்மை பராக்காக்கி விடக்கூடாது. இந்த தலைப்பில் தான் பேசுவதற்கு இன்றைக்கு நாம்
மனசிலே நினைத்தோம். காரணம், புனித ரமதான் நெருங்குகிறது. புனித ரமதான் மாதத்திலே நீண்ட நெடிய காலமாக நம்முடைய ஊரிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு அழகான கலாச்சாரம் என்னவென்று கேட்டால், நடைமுறை என்னவென்று கேட்டால், பகலிலே கடைகள் திறப்பது கிடையாது. கடைகள் எல்லாம் ஹோட்டல்கள் திறப்பது கிடையாது. காரணம், நோன்பாளிகள் உலா வந்து கொண்டிருப்பார்கள். எனவே அப்படியே ஏதாவது தயார் செய்வது, மாலை நேரத்திற்கான அந்த உணவை தயார் செய்வது என்றால் ரகசியமாக தயார் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த கலாச்சாரம் இன்றைக்கும் இது பின்பற்றப்பட வேண்டும். பின்பற்றப்படுவதோடு ஹோட்டல் அதிபர்களும் கூட, ஹோட்டல் பணியாட்களும் கூட ஐவேளை தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. தராவிய தொழுகையும் தவறவிடக்கூடாது. கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட நடைமுறைகளை, நியதிகளை, கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி தந்தார்கள். அதன் மூலமாக அவருடைய இறையச்சம் வெளிப்பட்டதா இல்லையா யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்களே, யார் புனித ரமதான் மாதத்தில இரவு நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடு ஏத்திசாபோடு, அவர் செய்த முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸ் என்ன ஆவது? யார் அல்லாஹுக்காக வேண்டி ஈமான் ஏத்திசாபாடு பகலில் நோன்பு நோர்க்கின்றாரோ அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃப் ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன ஆவது? இன்றைக்கு நிலை என்ன? நான் நோன்பு நோற்பது, நோக்காமல் இருப்பது அது என்னுடைய இஷ்டம். எப்போதும் போல் நான் ஹோட்டல்கள் நடத்தி கொண்டிருப்பேன் என்று நாம் நினைத்தோம் என்றால், அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த மாதத்தை நாம் அவமதித்த நிலைக்கு ஆளாகி விடுவோம். புனித மாதத்தை அவமதித்தால் அதனுடைய விளைவு என்ன ஆகும்? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த நினைப்பு நமக்கு வரவே கூடாது. அன்பான பெருமக்களே, அன்றைய காலத்திலே சத்திய சஹாபிகள் எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்கள். ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய அன்பு தந்தை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை தெருவிலே நின்று கொண்டிருந்தார்கள். பாங்கு சப்தம் கேட்டார்கள். பாங்கு சப்தம் கேட்ட மாத்திரத்திலே எல்லா வியாபாரிகளும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய கடைகளை அடைத்து விட்டு உடனே பள்ளிவாசலை நோக்கி விரைந்தார்கள். புனித மதீனாவில் நடைபெற்ற காட்சி. அப்போதான் என்னுடைய அன்பு தந்தை சொன்னார்கள், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவருடைய அருமை புதல்வர் சாலிம் பின் அப்துல்லா கூறுகிறார்கள், என்னுடைய அன்பு தந்தை சொன்னார்கள், இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் மெச்சுகின்றான். ரிஜாலுல்லா துல்ஹீஹும் திஜாரத்தும் வலா பையும் அன் திக்ரில்லாஹ். சில நல்லவர்கள், அவர்கள் செய்கின்ற வியாபாரம், அவர்கள் செய்கின்ற வாணிபம் ஏக இறையோனை நினைப்பதை விட்டும் வணக்க வழிபாடுகளிலிருந்து அவரை திசை திருப்பி விடாது. இந்த நல்லவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். என்னுடைய காதால் கேட்டேன் என்று. யோசிக்க வேண்டுமே அன்பான பெருமக்களே. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த பாங்குக்கு மரியாதை செய்ய வேண்டுமே. அசர், மக்ரிபி, இஷா இந்த காலகட்டத்திலே எப்படி தொழுவது? ஜும்மா நாட்களில் கூட வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய சங்கடத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ஜும்மா நாட்களில் கூட முஸ்லிம் தொழிலாளிகள் ஹோட்டல்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜும்மா தொழுகையை நிறைவேற்றாமல் என்கிற தகவல் வருகிற போது எவ்வளவு வருத்தமா இருக்கிறது. அவர்கள் ஜும்மா தொழுக வேண்டுமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய கடமை என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி அவர்கள் அந்த கடமையை செய்யாமல் தவறினார்கள் என்றால் அந்த குற்றம் அவர்களை சாரும். அதே போன்று அந்த கடை முதலாளிகளையும் சேர்த்தே சாரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு கடை தெருவில் நின்று கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். தினமும் எனக்கு 300 பொற்காசுகள் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளுமே பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே என்னுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு நான் வேகமாக பள்ளிவாசலுக்கு தொலை வந்து விடுவேன். அதனுடைய ஒரு பரக்கத்தை நான் நிதர்சனமாக பார்த்தேன். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறார், வியாபாரம் செய்யக்கூடாது, அனுமதிக்கப்பட்டதல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நல்லோர்களை பின்பற்றி, சத்திய சஹாபிகள் நண்பர்களை பின்பற்றி நான் அப்படி செய்து கொண்டிருந்தேன். அதனுடைய பரக்கத்தை நான் முழுமையாக பார்த்தேன் என்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த தொழுகை நேரம் ஒரு 1/4 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1/4 மணி நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த லாபம் இருக்கிறதே, வருமானம் இருக்கிறதே, நீங்கள்
தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் கடையை திறந்தீர்கள், கடை பணிகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஒன்றுக்கு மும்மடங்காக பன்மடங்காக அல்லாஹ் வாரி வணங்கி விடுவான். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் முக்கியமாக வேண்டும். நிச்சயமாக ரிசுக் அளிக்கின்றவன் அல்லாஹுதான், நம்மை போஷிப்பவன் அல்லாஹுதான், நம்மை ஆதரிப்பவன் அனுசரிப்பவன் அல்லாஹுதான். என்றைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட்டுவிட மாட்டான். ஆனால் அவனை நாம் திரும்பி பார்க்காவிட்டால், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாவிட்டால் அவன் நம்மை கைவிட்டு விடுவான். இந்த விசுவாசம், இந்த அச்சம் இருக்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, கடந்த காலத்திலே கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த நடைமுறைகளை அன்பு கூர்ந்து தாங்கள் கடைபிடியுங்கள். நம்முடைய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் ஹோட்டல்கள், முஸ்லிம் அல்லாதோரும் கூட அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் அல்லாதோர் சாப்பிட வேண்டுமே, அவர்களுக்கு உணவு விடுதிகள் வேண்டுமே என்றால் சற்று ஓரம் சாரமாக சென்று அவர்கள் கடைகளை நடத்தி கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்கள் அதற்கு ஒரு முன்மாதிரிகளாக, முன்னோடிகளாக திகழ வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு பணிவான அன்பான கோரிக்கை. எனவே புனித ரமதான் மாதம் பகல் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். இதோ இன்னும் ஒரு வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் ரமதான் பிறையை நாம் காண போகிறோம். பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் 1ஆம் தேதி மாலையிலே ரமதான் பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது. 30 நாட்கள் பூர்த்தி அடைந்தால் அதன் அடிப்படையில் அன்று மாலை நாம் நோன்பு நோற்று 2ஆம் தேதி பகலிலே இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பாளியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நியத்து செய்து கொள்வோம். அல்லாஹுடைய நற்கிருபையின் காரணமாக தராவிய தொழுகை தொடங்கிவிடும். சனிக்கிழமை மாலையிலே நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான், முதல் நாளும் 27ஆம் கிழமையிலேயுமே 9 மணிக்கு இஷா தொடங்கி 9:15 தராவி, மற்ற நாட்கள்ல 8:45 இஷா தொடங்கி 9 மணிக்கு தராவி. இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அதே போன்று நோன்பு சஹருடைய நேரம் அறிந்த ஒரு விஷயம்தான். இப்போது 5:20 பாங்கொலிக்கிறார்கள், 5:15 பாங்கொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில நாட்கள்ல நிமிடங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. பாங்குக்கு 20 நிமிடங்களுக்கு முன்னாலே நம்முடைய சஹரை நிறைவு செய்து விடுவது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று மக்ரிப் இப்போது 6:27 மணி சுமாருக்கு மக்ரிப் பாங்கொலிக்கிறார்கள். அந்த நேரம் தான் நம்முடைய இஃப்தாருடைய நேரம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு கால அட்டவணை மூலமா, ரம்ஜான் கால அட்டவணை மூலமாக நமக்கு அந்த நேரங்கள் எல்லாம் குறித்து தரப்படும். இது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தனி கவனம் எடுத்துக்கொண்டு, ரமதான் நெருங்குகிறது, ரமதானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும், நஃபிலான வணக்க வழிபாடுகளை ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற இதய துடிப்பு, மன துடிப்பு இப்போதிருந்தே நமக்கு இருக்குமானால் இப்போதே அல்லாஹ் அதற்கான நற்கூலிகளை, நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவான் என்பதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. புனித ரமதானை நாம் சிறப்புற நாம் ரமதானை கொண்டாடுவதற்கு, ரமதான் மாதத்தில் நிறைவேற்ற வேண்டிய எல்லா வகை நல்ல அமல்களையும் இபாதத்துகளையும் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்கிற துஆவோடு நாம் நிறைவு செய்கிறோம். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.